அனைவருக்கும் வணக்கங்க. நான் சொல்கிற பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா வரமல்லியை எடுத்துக்கோங்க. வரமல்லி ஒரு பாரம்பரிய மருத்துவ குணம் படைத்த நம்மளுடைய சமையல் கட்டில் அதாவது அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ குணம் நிறைந்த பொருள் தாங்க இந்த மல்லி, அதாவது வரமல்லி. இந்த வரமல்லி பார்த்திங்கன்னா செரிமானத்தை மேம்படுத்த உதவுதுங்க. இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வைத்திருக்கவும் உதவுது. இதயம் ஆரோக்கியம் பெறவும், மாதவிடாய் பிரச்சனைகளை சரி செய்யவும், அதாவது உடல் வீக்கத்தை குறைத்தல், இது மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இந்த வரமல்லி இருக்குங்க. செரிமான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுல இது முக்கிய பங்கு வகிக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்று வாயு அஜீரண கோளாறுகளை நீக்கி உடல் இயக்கத்தை சீராக்குது. அது மட்டும் இல்லாமல் இரத்த சர்க்கரை அளவை, அதாவது இன்சுலின் சுரப்பை அதிகரிக்கவும் இது உதவுதுங்க. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய தள்ளி போகும் மாதவிடாய் பிரச்சனைகள் மற்றும் அதிகப்படியான உதிரப்போக்கு சரி செய்ய இந்த வரமல்லி பயன்படுது. உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து இதயத்திற்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் இந்த வரமல்லி பயன்படுதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க, அதாவது சளி, இருமல் மற்றும் காய்ச்சலை தடுக்கும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இதில் நிறைய இருப்பதனால இந்த வரமல்லி நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்குங்க. சிறுநீரக உபாதை நோய்களை போக்கி உடலில் நச்சுக்களை வெளியேற்றவும், மூட்டு வலி பிரச்சனைகளுக்கு, உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, அதாவது மூட்டு வலியை குறைக்கவும் இந்த வரமல்லி ஒரு சிறந்த மருந்தாகவே இருக்குது. டெய்லியுமே நம்மளுடைய சமையலறைய கட்டாயம் இடம்பெறக்கூடிய மல்லி விதை அல்லது தனியா விதை அல்லது கொத்தமல்லி விதை, இந்த மாதிரி பல்வேறு பெயர்களில் இந்த வரமல்லியை நம்ம கூப்பிடலாம். இந்த வரமல்லியில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ, B1, இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், செம்பு, துத்தநாகம், இரும்பு போன்ற நிறைய தாத்துக்கள் இந்த விதையில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கொத்தமல்லி விதையில் நிறைய வைட்டமின்களும் இருக்குது. நினைவாற்றலை அதிகரிக்கவும் செய்துங்க. நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை இது உறுதிப்படுத்துது. மல்லி விதைகள் பார்த்திங்கன்னா குடல் இயக்கத்தை மேம்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டதாக இருக்குங்க. இன்சுலின் வளர்ச்சியையும் ஊக்குவிக்குது. அது மட்டும் இல்லாமல் அலர்ஜி, கண் தொற்று போன்றவற்றையும் இது குணப்படுத்துது. இரத்த சோகை நோயை தீர்த்து இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் இது உதவுதுங்க. இதனால் இதயத்துக்கு மிகவும் பாதுகாப்பான உணவாக இந்த மல்லி விதை இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் இந்த விதையை பயன்படுத்தலாம். காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்யும் திறன் இந்த விதைக்கு இருக்குங்க. தேவையற்ற கொழுப்புகளை கரைக்க உதவுவதால் உடல் எடை இழப்பில் பெரும் பங்கு இந்த விதை வகிக்குது. சருமத்துக்கு மிகவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் முகத்தில் எந்த வகையான தழும்புகள், பருக்கள் இருந்தாலும் அதை உடனடியாக போக்கக்கூடிய மருத்துவ குணம் இதற்கு இருக்குங்க. இரைப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் இந்த மல்லி விதை நீக்குதாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜீரணம், வாயு தொல்லை, வயிற்று வலி, வயிறு எரிச்சல், வயிறு பொறுமல் என அனைத்தையுமே இந்த மல்லி விதை குணமாக்குமாங்க. நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஆஸ்துமா, சளி தொந்தரவு போன்ற நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த வரமல்லி ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது. இந்த மல்லி விதையை பார்த்திங்கன்னா லேசாக வறுத்து பொடியாக்கி எடுத்து வச்சுக்கணும். பல பிரச்சனைகளுக்கு இந்த பொடி தீர்வு கிடைக்குங்க. இந்த பொடியில் டீ போட்டு குடிக்கலாம். பொடியை சுக்கு பொடியுடன் சேர்த்து டீ போட்டு குடிச்சிட்டு வந்தோம்னா வாயு தொல்லை விலகுங்க. வயிறு, நுரையீரல் பிரச்சனைகள் அத்தனையுமே இதை போக்கக்கூடியதாக இருக்குங்க. வயிற்றுப்போக்கு, குமட்டல் போன்ற பிரச்சனைகளுக்கும் இது ஒரு சிறந்த தீர்வாகவே இருக்குங்க. உடலில் உள்ள நச்சுக்களை சிறுநீர் மூலம் வெளியேற்ற இந்த வரமல்லி ஒரு சிறந்த உணவாகவே இருக்குங்க. இரத்த சர்க்கரை அளவு உள்ளவர்கள், நீரிழிவு மருந்துகளை உட்கொள்பவர்கள் இந்த கொத்தமல்லியை சாப்பிடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இரத்தத்தில் இருந்து சர்க்கரையை நீக்க உதவும் நொதி செயல்பாடுகளை இந்த விதைகள் ஊக்குவிப்பதனால இதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. நம்மளோட சமையல் அறையில் உள்ள பெரும்பாலான உணவுப் பொருட்கள் பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் கொண்டவையதாக இருக்கும். அதில் இந்த வரக்கொத்துமல்லியும் ஒன்று. இந்த கொத்துமல்லியில் இருக்கக்கூடிய வைட்டமின்கள் பார்த்திங்கன்னா மிகவும் நம்ம உடலுக்கு பயனுள்ளதாகவே இருக்குங்க. இந்த கொத்தமல்லியை தண்ணீரில் ஊற வைத்து அந்த தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் குடிப்பதால் பல ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்குது. தினமும் கொத்தமல்லி தண்ணீர் குடிப்பதால் உடலுக்கு கிடைக்கும் நன்மைகள் நிறைய இருக்குங்க. சரும பிரச்சனைக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். எப்படி
எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியில் பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் உள்ளதால் கொத்தமல்லி தண்ணீர் குடிப்பதால் சருமம் தொடர்பான பல பிரச்சனைகள் குணமாகுங்க. மேலும் இந்த கொத்தமல்லி நீர் பார்த்தீங்கன்னா சருமத்தை ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் மாற்றக்கூடியதாக இருக்குது. இந்த கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி விதைகளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்ஸுகளை குறைக்க உதவுது. இது பல நோய்களுக்கு எதிராக போராடவும் உதவுதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இது வைரஸ் தொற்றுகளை தடுக்க உதவுது. தலைமுடி பிரச்சனைகள், அதாவது தலைமுடி கொட்டுதோ அதுக்கான முடிவுக்கும் சிறந்த தீர்வாக இந்த கொத்தமல்லி இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி விதையில் இருக்கக்கூடிய வைட்டமின் கே, சி மற்றும் ஏ போன்றவை வைட்டமின்கள் நிறைந்து உள்ளதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா முடி வலுவாகவும் வேகமாகவும் வளர உதவி புரியுது. கொத்தமல்லி விதை பார்த்தீங்கன்னா தண்ணீரை காலையில் குடிப்பதால் முடி உதிர்தல் மற்றும் உடைவது குறையும். கொத்தமல்லி விதைகளை எண்ணெய் வடிவிலும் தலைமுடிக்கு தடவலாங்க. எடை குறைப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி மிகவும் முக்கிய பங்கு வகிக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியை செரிமான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க. தினமும் காலையில் கொத்தமல்லி விதையில் ஊற வைத்த தண்ணீரை உட்கொள்வது வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தி செரிமான சக்தியை அதிகரிக்க செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் கொத்தமல்லி விதைகள் அதிக அளவில் சிறியதாக இருந்தாலும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததாகவே இருக்குது. கொத்தமல்லி விதையில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை கட்டுக்குள் வைத்திருக்கும் சில பண்புகள் நிறைய இருக்குங்க. கொத்தமல்லி தண்ணீரை வெறும் வயிற்றில் உட்கொள்வதால் உடல் கொழுப்பை எரிக்க இது உதவுது. அது மட்டும் இல்லாமல் கொத்தமல்லி தண்ணீரில் உள்ள நார் சத்து பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனைகளை தீர்த்து மல சிக்கலை போக்கவும் இது பயன்படுதுங்க. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவும் கொத்தமல்லி விதை தண்ணீரை குடிப்பதால் இரத்த இன்சுலின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்க இது உதவுது. பெண்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய மாதவிடாய் பிரச்சனை, அதாவது மாதவிடாய் வலியால் அவதிப்பட்டு வருபவர்களுக்கு காலையில் கொத்தமல்லி தண்ணீரை குடிப்பது மிக மிக நல்லதுங்க. முகப்பரு பிரச்சனை பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குது. முகப்பரு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கொத்தமல்லியில் உள்ள இரும்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் முகப்பருவை எதிர்த்து போராடி முகத்தை பளபளக்க உதவுது. இது பார்த்திங்கன்னா குறிப்பாக உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி தைராய்டு ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவுதுங்க. தினசரி வெறும் வயிற்றில் இதை குளிச்சுட்டு வந்தோம்னா கொலஸ்ட்ரால் அளவை குறைக்குவதோடு மட்டுமல்லாமல் உடல் எடையை குறைக்கவும் மற்றும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும் உடலை குளிர்வித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இந்த தனியா பயன்படுது. தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டை சீராக்கி ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தி சரி செய்யுதுங்க. இது தைராய்டு நோய்களுக்கு சிறந்த ஒரு தீர்வாகவே இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு ஒரு சிறந்த இயற்கை நிவாரணியாக இந்த வரமல்லி இருக்குங்க. இது செரிமானத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உடலில் உள்ள தேவையற்ற நச்சுக்கள் மற்றும் நீர் சத்தை வெளியேற்றி உடல் எடையை குறைக்கவும் உதவுது. இரவில் ஊற வைத்த தனியா தண்ணீரை காலையில் குடிப்பதால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் உடலில் உள்ள சூடு தணிய தேவையற்ற வெப்பத்தை தணித்து குளிர்ச்சியை தருகிறது நம்ம உடலுக்கு. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வைட்டமின் சி மற்றும் இ பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை மேம்படுத்த உதவுது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் அதிகமாக இருப்பதால் பிக்மெண்டேஷன் மற்றும் முகப்பருக்களை குறைத்து சருமத்தை பளபளக்காக வைத்திருக்க உதவுது. உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் இந்த தனியா பயன்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லப்போனால் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதைகளை 1 டம்ளர் தண்ணீரில் இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலை அந்த தண்ணீரை வடிகட்டி வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாகவே இந்த தனியாவோட தண்ணீர் இருக்குங்க. இந்த தனியா எனப்படும் கொத்தமல்லி விதை பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடியதாகவே இருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ, B1, இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், புரோட்டீன், எனர்ஜி, நார்ச்சத்து போன்றவை அதிக அளவில் இருப்பதனால சர்க்கரை நோய், அதிக அளவு கெட்ட கொலஸ்ட்ரால் உள்ளவர்கள் இந்த விதைகளை 2 டீஸ்பூன் எடுத்து தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் காலை நீரை வடிகட்டி தினசரி குடிச்சிட்டு வந்தோம்னா சர்க்கரை, கொலஸ்ட்ரால் எல்லாமே சம அளவாக வந்துடுங்க. தனியா இரத்த சோகை, மலச்சிக்கலை நீக்கும். அது மட்டும் இல்லாமல் வயிற்று வலி, அசிடிட்டி, உப்புசம், வாயு தொல்லை போன்ற வயிற்று பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த அருமருந்தாகவே இந்த தனியா இருக்குங்க. 2 ஸ்பூன் தனியா பவுடரை கொதிக்கும் நீரில்
நீரில் போட்டு வடிகட்டி சிறிது தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடனடி நிவாரணம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தனியாவுடன் சுக்கு சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கணும். அவ்வப்போது கொதிக்கும் நீரில் அந்த பவுடரை போட்டு வடிகட்டி நாட்டு சர்க்கரை சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தலைவலி போன்ற பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மருத்துவ குணங்களும் இதில் இருக்குது. நன்றி.